நாங்கள் முழுக்க முழுக்க மழை நீர் தான். இதில் எதுவுமே நாங்கள் நிலத்தடி நீரோ ஆற்று நீரோ ஊற்று நீரோ எதுவும் கிடையாது. இது இவ்வளோ பியூரா இருக்கு. ஆமாம். MBA பட்டதாரி ஐடி கம்பெனியில் பெங்களூரில் வேலை செஞ்சுட்டு தற்சார்பு வாழ்க்கைக்கு திரும்பிய ஒரு குடும்பம். ஸோ அதை பார்க்கறதுக்கு தான் இந்த கரடுமுரடான பாதையை கடந்து போயிட்டு இருக்கோம். எந்த கரண்ட் ஃபெசிலிட்டியும் கிடையாது, ரோட் ஃபெசிலிட்டியும் கிடையாது, இங்கே பைக் எதுவும் போகாது, கார் எதுவும் போகாது, லைட் இல்லை, ஃபேன் இல்லை, எதுவுமே இல்லை. பட் வந்ததுலேருந்து ஒரு ப்ளசண்டான ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நமக்கான ஒரு அடையாளத்தை நம்ம வச்சுக்கிறோம். MBA பெங்களூரில் வேலை செய்கிறான், கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறான் அப்படிங்கிற ஒரு இந்த அடையாளத்துக்காக நாம் ஒரு தோற்றத்தை வச்சுக்கிறோமா? அது எதுக்கு? வேண்டாமே. நாமாவே இருப்போமே. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேன், சரிங்களா? எனக்கு போதுமானது இது. நான் அப்போ இதுக்கு நான் தயாராகிட்டேன். முதல் உடைப்பு இந்த வாழ்வியலுக்கு வர்றது முதல் உடைப்பு. நானாவே இருக்கேன். யாருக்காக நான் எதுக்காக மாற்றிக்கணும்? மனைவி காயத்ரி. அண்டு தண்ணி, இந்த செம்பையும் ரொம்ப அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டு நாங்கள் முழுக்க முழுக்க மழை நீர் தான். இதில் எதுவுமே நாங்கள் நிலத்தடி நீரோ ஆற்று நீரோ ஊற்று நீரோ எதுவும் கிடையாது. மழை நீர் சேகரித்து தான் எங்களோட முழு வாழ்வியலுக்கும் பயன்படுத்திட்டு வரோம். இப்போ பித்தளையில் கொடுக்குறீங்க. பயன்படுத்துகிற பாத்திரங்கள் எல்லாமே அதானா? இல்லைங்க, இது பாத்திரங்கள் எல்லாமே அதுன்னு சொல்ல முடியாது. நாங்கள் சொம்புக்கு இது பயன்படுத்துகிறோம், குடிக்கிறதுக்கு. மற்றதெல்லாம் எது இருக்கோ அதை தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். என்னங்க இது இவ்வளோ பியூராக இருக்குது? ஆமாம். இந்த வாழ்வியலுக்கு மிக மிக முக்கிய காரணம் எங்கள் வீட்டில் தான். நான் சும்மா பெருமைக்கு தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் ஒரு மறுபடியும் என்ன சொல்கிறது, அவங்க இந்த வாழ்வியல் கையெடுத்துங்காட்டி தான் இது சக்ஸஸ். இது ஒரு காட்டு பகுதி அப்படிங்கிறப்ப இங்கே என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு சிக்கல்கள்னு பார்த்தா முதல் சிக்கலே பார்த்துட்டிங்கன்னா, இந்த சொந்தங்கள் வரவங்க போகிறவங்கள ஐயோ ஏன் இப்படி இருக்க, ஏன்னா அவங்க வாழ்க்கையோட பயத்திலிருந்து இந்த வாழ்க்கையை பார்க்குறாங்க. இல்லை எங்களுக்குமே அப்போ அது தொடர்ந்து சொல்லும் பொழுது அது நமக்கு ஒரு சிக்கலாகவே இருக்குது. உண்மையாலுமே நாங்கள் உண்மையாலுமே பார்த்துட்டிங்கன்னா அந்த சிக்கலை நான் தான் சொன்னாங்களே வரும்பொழுது சொன்னேன், இங்கே என்னென்ன சிக்கல் இருக்குது அதை நாங்கள் ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டோம். அதுதான் உங்களுக்கு சொல்யூஷன் சொன்னேன். ப்ராப்ளம் தான் எங்களுக்கு சொல்யூஷனாக இருந்தது. அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது நாங்கள் நிறைவாக இருக்கிறோம். இரவு இரவாகவே இருக்கட்டுமே, பகல் பகலாகவே இருக்கணும், அதானே இயற்கை. அப்போ அந்த ஒழுங்கு இல்லாததுனால தான் நம்ம 10 மணி வரைக்கும் 11 மணி வரைக்கும் முடிக்கிறோம், காலையில் 10 மணிக்கு எந்திரிக்கிறோம். அப்போ இரவுல தூங்க சொல்லுது இயற்கை, அப்போ நம்ம லைட்டு போட்டு வேலை பண்ணுறோம். பகலில் நம்ம வேலை பார்க்க சொல்லுது, அப்போ ஸ்க்ரீனு க்ளோஸ் பண்ணிட்டு தூங்குறோம். அப்போ இது என்னென்னா முதல் கேள்வி உங்களோட இதுன்னா இங்கே என்ன பாதகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது புறக்கருத்துக்கள் தான் எங்களை முதல் பாதகமாக இருக்குது. இங்கே வரும்பொழுது நீங்கள் பார்த்தீங்க, நிலக்கடலை போட்டிருக்கிறோம், ஆமணக்கு போட்டிருக்கிறோம், அவரை போட்டிருக்கிறோம், துவரை போட்டிருக்கிறோம், பச்சைப்பயிறு போட்டிருக்கிறோம். இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா எனக்காக மட்டும் போடலை, நான் தயாராகிட்டு முதல்ல. அதில் கொஞ்சம் மயிலுக்கு போகு, அதில் கொஞ்சம் பன்றிகளுக்கு போகு, மான்களுக்கு போகு, இது எல்லாம் போக எங்களுக்கு சேரும்.